गाइस இப்போ நம்ம எல்லாம் எங்க போறோம்? குமாரபாடிக்கு. ஏங்க ஒரு தண்ணி எனக்கு தூக்க 5 பேராங்க. ஏங்க இருக்கிற 2 கேடு தாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா? லவ்னா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த பாட்டுல வைப் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா லவ் வந்து அப்படிதான். ஏய் இந்த பதிவெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? நாளைக்கு இதான் சாட்சி. உங்களோட இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபன் வந்து பண்ண போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபன் இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி குற்றாலம் போயிட்டு ஃபுல்லாக வந்து குற்றாலம் அண்டு டேமு ஃபுல்லாக வந்து நீர்வீழ்ச்சி பக்கம்தான் வந்து நம்ம போக போகிறோம். ஃபுல்லாக வந்து அந்த கேரளா வந்து நம்ம டச் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபன்னாக இருக்க போது. இந்த இப்போ நம்ம மணி பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து கிளம்பி நம்ம பேக்கப் பண்ணி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு காருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம். போகலாம் கைஸ், வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கூமாட்டிக்கு போகிறோம். அது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரியல எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அதனால் நம்ம வந்து காலைல கிளம்பி வர சொல்லவே நம்ம பேக் பண்ணிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து இப்போ நம்ம டேரெக்டாக கார் எடுத்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஸோ யார் பிக்கப் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கூட வர பேசஞ்சர்ஸை வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே இருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பி வெளியே வந்து பசங்க நிற்கிறாங்க. ஸோ பசங்க வந்து பிக் பண்ணிட்டு போகிறோம். ஐ திங்க் வந்து திஸ் இஸ் ஏ குட் ட்ரிப். சொந்த மாதிரியே வராதுங்க. ஆமாம் சோம்பேறியாக எப்படி பொறுமையாக நம்ம நிற்கிறோமே இங்கே வரணும். வேணுகோபால் கோபால் பாய் மாதிரி உங்களோட அவன் தான் பாய் மாதிரி இருக்கிறான். பழைய போட்டோலாம் பார்த்தேன். ஏன் பாய் மாதிரிலாம் எப்படி வர சொல்றீங்க? சொன்ன மாதிரி வராங்க. இல்லைங்க 50 நாள் இருக்க போகிறோம். 3 நாள் 2 டிஷர்ட்டு. எனக்குலாம் 3 டிஷர்ட்டு அதிகமான சொல்ல போனால் ஒரு நிமிஷம் ஃபோன் அடிப்பியோ இல்லை வந்துட்டோன்னு அங்கே போய் வண்டி 7 மணிக்கு கிளம்ப போகுது. அது வேறு விஷயம். ஓ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எப்படியும் போகலாமா? ரூட் யூஸ் பண்ணலாமா? தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. எனக்கு நம்மளாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நினச்சின்னு விட்டுனப்பா. இல்லை அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாளாக ரோடு விட்டுருக்காங்க தெரியாமல் போகுது. அங்கே போனால் டிராஃபிக்கு. நீ அசஞ்ச கிட்ட வந்திருந்தா அங்கேருந்து என்ன சொல்கிறது, நீ அங்கேருந்து ஒரு ரிட்டர்ன் அடிக்கணும். அதுதான் நான் இப்போ போகிறேன். இல்லை அசஞ்ச வந்தால் அங்கிட்டு ரிட்டர்ன் அடிக்கணும். மறுபடியும் இங்கிட்ட வந்து இங்கிட்டு போகிற ரிட்டர்ன் அடிக்கணும். அங்கிட்டு இருந்து சொல்கிறாருண்ணே. ஆமாம் கஷ்டமாக. ஹலோ ப்ரோ கிளம்பிட்டீங்களா? வந்துட்டு இருக்கோண்ணா அந்த ரூட்டில் தான். என்னாச்சு லேட்டாக வரவா? சரி ஓகே, கொஞ்சம் வீட்டாண்ட வரீங்களா? யார் வீட்டாண்ட? பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 8 மணிக்காக கிளம்புற மாதிரி ஒரு கார் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கு. அந்த காரில் வந்து ஒரு 5 பேர் ஏறி மொத்தமாக வந்து அந்த ரோட் நேராக வந்துருக்கிறேன். எங்கே நிற்கிறோம்? ஆப்போசிட்னா எப்போ யூட் நேஷனல் வந்துடுவான். நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுறேன் ப்ரோ, அப்படியே வந்துடுங்க. சரி வேறு யாருக்கும் அனுப்பிச்சி விடு, சாய்க்கு அனுப்பிச்சி விடு. சரி ஓகே. ஹலோ ப்ரோ ப்ரோ எங்கள் ரூட்டு ரொம்ப சுத்தலாக காட்டுது. நீங்கள் வண்டியில் எப்படி கேன் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? வண்டி இல்லையா? மேட பக்கம் ஃபோக்கஸ் கிட்ட நிக்கிறோம். ஃபோக்கஸ் கிட்ட ஃபோக்கஸ் இருக்குல. ஃபோக்கஸ் யாமோயிது அந்த அதுக்கான சொல்றேன். யாமோயிது நிக்கிறேன் ப்ரோ. கேக்கல ப்ரோ. யாமோயிது இருக்குல கடை, பிரியாணி கடையா? பெரும்பாக்கம் இல்ல, மேடவாக்கம் பிரிட்ஜ்ல லெஃப்ட் எடுத்து நிக்கிறோங்க. அவ்வளவுதாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடியே ஒரு ரோட் ஒன்னு நீங்க கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்லயே ஒரு ரோட் ஒன்னு போச்சா? ஆமா. அந்த ரோட்ல ஓகே, அதுதான் மேப்லயும் காட்டுது. இந்த ஜேபி ப்ரோ பேசுறாங்க. ஜேபி ப்ரோ டேய் அதான்டா நாங்க லெஃப்ட் போர்ல மெயின் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் வந்துட்டோம். ஹலோ
ஏய் நான் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் எடுத்து வந்துட்டேன்டா. இப்போ ரைட் எடுக்க முடியல. ஒன் வே உள்ள போய் யூட் நஷ்டம் வர மாதிரி இருக்கு. எத்தனை வண்டி இல்லையா உங்ககிட்ட? ஸோ சரி எத்தனை வா. சரி வா எத்தனை வா. ஹலோ போயிட்டியாடா? எங்கே இருக்க? ரூம்ல. சரி நீ அமிச்ச மேப் ஏடாக்கூடமாக காட்டுதுடா. அது ஒரே நிமிஷம் இரு. ஏடாக்கூடமாக காட்டுதா? வந்துச்சு இதில் கனெக்ட் ஆகிது போல் ஆட்டோவில். ஓகேடா ரெடி ஆகிட்டியா? வண்டி எத்தனை வண்டியா? போலியா? அருண் வீட்டுக்கு போலியா? அருண் வீட்டுக்கு போகல. என்ன திடீர்னு சொல்லுங்க அருண் வீட்டுக்கு போலியா இல்லையான்னு? அதெல்லாம் சொன்னீங்களா கிளம்பும்போது? கிளம்பும் சொல்ல இப்பதான் அங்க அப்படி போடா. அது ஸ்ட்ரைட் ரோடு தான்டா. நான் உள்ள ரைட் லெஃப்ட் வந்துட்டேன்டா. இப்போ யூ டர்ன் போக சொல்றேன் என்ன? சரி ஓகே. அவன் வரேன்னா தண்ணி கேன் எத்தனை மட்டும் டிக்கில போட்டு வந்துடுறோம். அவ்வளோதான். நீ கார் எத்தனை வண்டியா? இல்ல எடுத்துக்கலாம். போய் எத்தனை போ. எடுத்துக்கலாம்லாம் இல்லை. போய் எத்தனை யாரும் இல்லை. ரூமை திறந்து மட்டும் வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம். நீ போய் வண்டி எத்தனை வந்து நிறுத்து. கரெக்டாக பண்ணாரு போகிற நேரத்தில் அர்ஜென்ட் பட்டு சைடில் தான் நிறுத்துற மாதிரி இருக்கும். அது எங்கேயா விட்டுக்கிறேன். நான் வரமா விடு பார்த்துக்கலாம். நீ போய் வண்டி எத்தனை அப்போ பார்த்துக்கலாம். டிக்கியை ஓப்பன் பண்ணுமா? வெளியே குடி எங்க டிக்கில போடுவா தலைவரே. டிக்கில போட்டுறவான்னுங்கறப்பல கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க. தண்ணி கிளப்புக்கு 3 பேர்ல வேணாங்கட்டு சார் உட்காருங்க. 7 பேர் வரணும். வாங்க நீங்க வெளியே. தேவலாம் வேலை பார்க்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் அப்படி நடந்து பைக்ல போங்க. நீங்க வராதீங்க கார்ல. என்னன்னா தண்ணி கேனை வந்து தூக்கி தண்ணி கேன் டிக்கில வைக்கிறதுக்கு ஒரு 3 பேர் போறாங்க. ஆமா ஒரு தண்ணி கேனை தூக்க 4 பேர் போறாங்க. 4 பேர் போறாங்க. மறுபடியும் வந்து உட்காரணும். ஆனா வண்டியோட டிரைவர் ஓட்ட 4 பேர் தான் போறோம். குற்றாலத்துக்கு 6.5 கிலோமீட்டர் ஓட்டணும். 4 டிரைவர் தான் இருக்கும். 4 பேர் தான் டிரைவர். இது 6 பேர் சும்மா செவனே தூங்கிட்டு வரதுக்கு வராங்க. நம்ம தப்பு இல்ல. போகணும் முடிவு பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி ஓடணும். மறுபடியும் இங்க இருந்து போய் நம்ம ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 7:30 மணிக்கு 8 மணிக்கே கிளம்பணும். இன்னொரு ஆள் வரணும். காலேஜ்ல இருந்து இன்னொருத்தர் வரணும். அவர் வந்த பேர் தான் நம்ம 8 மணிக்கு கிளம்பணும். அது வேற இருக்குங்க. அவர் கையால காரை சாவி தொட்டு கும்பிட்டு கொடுத்தாதே வண்டி இங்க மெட்ராஸ் விட்டு கிளம்பும். நவுத்தே மாட்டீங்க. ஏங்க ஒரு தண்ணி எனக்கு தூக்க 5 பேராங்க. ஏங்க இருக்கிற 2 கேடு தாங்க. நாங்க போயிட்டோமா? இல்ல ஒரு நாள் பைக்ல வாங்க. தம்பி நீ பைக்ல வாப்பா. நீ பைக்ல வாப்பா. போ. தொடக்காத அப்படியே போ. ஏன் சரி போ. வண்டி மெயின்ல வேணாம். சரி இதம்மா பேக் எடுத்துக்கிறியே. ஆமால்ல. ஜேபி ஒரேடியாக நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணணும். பை கைஸ். கறி வருமா? ஓகே தானே? அவ்வளோதான். அப்படி எனக்கு ஒரு கேன் இது வீட்டு ஆடாதுல்ல. ஆடுதா? சப்போர்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 கார் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து தான் போகிறோம். இந்த காரு தான் இந்த காரு. இது ஒன்று. அப்புறம் வந்து அங்கே ஒரு கார் இருக்கும். ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். அந்த சைடு ஒரு கார் இருக்குது. இருட்டில் தெரியாதுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா யார் எந்த காரில் வருது அப்படின்ட்டு தான் டவுட்டு. லைட்டு வெளிச்சம் வேறு இல்லை. ஃபோன் டார்ச் லைட்டை வச்சு அடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து கார் கிளம்பி போக வேண்டியதான். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேடாவத்தில் இருக்கிறோம். நம்ம போஸ்டில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அப்போ சென்டரில் உட்காருங்களா இல்லை லாஸ்ட்டில் உட்காருங்களா? ஓகே. எதுவும் சாத்திட்டா நான் ஆக்சுவலாக இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருட்டாக தான் தெரியும். இப்போ பெட்ரோல் பேங்க்கில் பெட்ரோல் போகிறதுக்காக 2 காரை நிறுத்திருக்கோம். பெட்ரோல் போட்டு இப்போ கிளம்புறோம். இப்போ எந்த இடம்னு தெரியல. மேடாவக்கெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிறோம். நம்ம மேடாவக்கம் தாண்டி எந்த இடம் அந்த இடத்துல பாரத் பெட்ரோல் போலியன்னா பெட்ரோல் போட்டுருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காரை முன்னாடியே காமிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும் பாருங்கள் அந்த டஸ்டர். அந்த காரு தான் 2வது காரு.
பின்னாடி இவரு எதிர்த்தாங்களா இல்லையா? இன்னும் வரல அந்த காரு. லேட்டு எல்லாம் லேட்டு. 8:38 ஸ்டார்ட் பண்றோம் நானுங்க ஒருத்தனுங்க. ஒருத்தங்க கிளம்புறதே நாளைக்கு போய் வாங்கி ஆக்சுவலாக இப்போ என்னென்னா பூஜை போகிறதுக்காக இப்போ கார் நிப்பாட்டிக்கிறோம். மெயின் ஸ்டேஷனால இந்த சைடு இருந்து அண்டலூரில் நிப்பாட்டியிருக்கோம். காருக்கு பூஜை போட்டு அப்படியே கிளம்பிட்டு தான் காருக்கு பூஜை போடுறேங்க. காருக்கு பூஜை போடுறோம். பூஜை போட்டு கிளம்பிட்டு தான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்கலாம். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா செம்ம ஆக்சிடெண்ட். இப்போது ஆட்டோக்காரன் வந்து பைக்கில் மூட்டான். நான் எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். வண்டலூரில் கால் நிப்பாட்டி பூஜை போட்டு தான் அதுக்கப்புறம் கார் எங்கேயுமே நிற்காமல் 400 கிலோமீட்டர் சும்மா விரட்டி அடித்து ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம். போகிற வழியில் வந்து பாட்டு போட்டு வைப் பண்ணிக்கிட்டு சாங் பாடிக்கிட்டு கூடவே செம்ம வைப்பு, செம்ம சூப்பரான ட்ரிப்பு. ஆரம்பத்துலேயே வந்து செம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து போ வந்து எப்படா அந்த இடம் வரும், கும்மாப்பட்டி எப்படா பார்க்க போகிறோம், அதே மாதிரி இருக்குமா, ரீல்ஸில் சொன்னது மாதிரியே இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு தாட்டோடு போய்கிட்டே இருந்தோம். அப்பயாவது லவ் வந்துச்சா? அவளுக்கு வேற யாரும் லவ் வந்து நான் பாட்டு பண்ணேன் பாட்டு போயிட்டான். பாட்டு பேக்ரவுண்ட்ல அவளுக்கு அந்த சைடு ஓடி இருக்கு. நினைச்சிருக்கீங்க காலேஜ்ல ஸ்கூல் படிக்கும் ஸ்கூல்லே வாங்க ஸ்கூல்லே வாங்க. இங்க ஒரு டீமாட் இருக்கு. பாய்ஸ் ஸ்கூல் 12th வரைக்கும் வாங்கடா போச்சு. 11th வரைக்கும் 12th மட்டும் போயிடும். அப்ப நாங்கெல்லாம் சிங்கிள் தான் கெட்டுன்னு சுத்திக்கிட்டு இருந்த காலம் அது. அப்புறம்தான் தெரிஞ்சது உங்களுக்கு ஒண்ணும் வராதுடா. அப்ப புரியல, இப்ப வரும்போது தெரியுதா ஏஜ் வச்சா எவ்வளவு பக்கு இருந்து ஒண்ணும் புக்கே பண்ணாம சுத்திட்டு இருக்க வேணாம். பக்கு இல்லைங்க. இங்கதான் இங்கே இந்த இருக்க பாருங்க, இந்த இருக்க வண்டி அங்கே எடுத்துருக்காங்களா? வண்டி பக்கத்துல இப்படி வந்து பார்த்திபன் கதவை சாத்துங்க. பார்த்திபன் அடிச்சு போகடா, நீ பேசிக்கலாம். ஏன் ஒன்று பண்ணீங்க? செருப்பு எங்க செருப்பை காணும். செருப்பு காணுங்க. கீழே போயிருங்க. டீ கடைக்கு வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்து ஒரு பிரேக் கப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம். நம்ம எந்த இடம்னே தெரில. இது மீனாட்சி காப்பி மதுரை கிட்ட நெறிட்டோம். நாங்கள் சென்னையில் வீடு எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ மதுரை கிட்ட வந்து நெருங்கிட்டோம். இப்போ மதுரையிலேருந்து ரீச் ஆனோடனே அங்கேருந்து நம்ம வைப்போம். இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா 2
டீ குடிக்க வந்து 2 ஸ்டாப்பிங் தான் நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிப்பாட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்து போயிட்டு அடிச்சுட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். 400 கிலோமீட்டர் தள்ளி வந்துகிட்டே இருந்தோம். நடுவில் வந்து டீ குடிக்கிறதுக்கு 2 ஸ்டாப்பிங் நிப்பாட்டினா அதுக்கப்புறம் நிப்பாட்டில் இப்போ மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து குமாப்பட்டி தான் லாஸ்ட்டு. மதுரைக்கு போய்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்கே ஒரு கார் நிற்குது. ஓட்டினதில் செம்ம டயர்டு. நான் வர தூங்கவே இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ் தான் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து தூங்கல. தள்ளி போட சொல்கிறது தர அதாவது ஓகே சேம்னு தான் போய் ஏறும். ஆனா இதுதான் ஹைவே பிளஸ் ஃபாஸ்டா போயிடலாம். ஷார்ட்டாவும் இருக்கு. ஹலோ சொல்றா. திரும்பி ரிங் ரோடு ரவுண்ட் பண்ணி சொல்லு. இங்கே வந்துருங்க. இங்க இருந்து கிளம்ப மாட்டேங்கிறத ரூட்டு. அங்க போனா உங்களுக்கு போகலாம். ஆனா போனா உள்ள சுத்து ஊருக்குள்ள. அங்க ரூட் தெரியுமா எப்படி போகணும்னு? போலாம் தெரியும் ப்ரோ. கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான் போகுது. ஒரு குட்டாலம் போட்டு ஒரு பஸ் ஸ்ட்ரைட் பஸ். எங்க அவர் வாய் கேட்டு கவர்மெண்ட் பஸ் சுத்தி போவாது. ஏய் சுத்தாவ போகுதுடா. அவர் கேட்காதீங்க. டீ கடைக்காரன் கேட்டா சொல்றோம். சொல்றா. டீ கடைக்காரன் கேட்டா சொல்றோம். எல்லாரும் கேட்கறாச்சு ப்ரோ. எல்லாரோட இதான் ப்ரோ. அது ஊர் உள்ள போய் போகுது ப்ரோ. நீனே மேப்ப கரெக்டா பாரு ப்ரோ. ஏய் நமக்கு ஊருக்குள்ள போகுது ஓகேடா. இது ரூட் எங்க போய் லிங்க் கனெக்ட் ஆகுது? ரூட் எங்க போய் முடியுது பாரு ப்ரோ. திருமங்கலம் ஒரு ஊர் வருதா? இப்படிக்கா போனாலும் ஆமா. நீங்க மதுரை உள்ள போயிட்டு போனாலும் அந்த ஊர் தான் வருது. இந்த பைபாஸ்ல போய் போனாலும் அந்த ரூட் தான் வருது. சரி ஓ போ தொலைங்க. வர ரூட் போட்டுறேன். நான் அப்பல இருந்து இந்த ரோடு தான் சொல்லி நினைக்கிறேன். சரி வர. எப்படி போய் எப்படி போகிறது குழப்பமாக இருக்குதுங்க. ஆனால் ஒன்றுங்க என்னங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. காலங்கத்தால் அந்த என்ன சொல்கிறது, அந்த வானம் விடிய சொல்ல, அந்த மேகம் வர சொல்ல, அப்படியே அந்த சன்செட்டுக்கும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிற அந்த மேகம் வந்து காருக்குள்ளே போக சொல்ல செம்ம ஒரு ஃபீல் பார்க்க சொல்லவே ஒரு மாதிரி வைப்பாக தாங்க இருந்தது. அந்த வியூலாம் பார்க்க சொல்ல செம்மையாக இருந்தது. அது அப்படியே மேலே மெதுவாக ஏஞ்சி அப்படியே சன்செட் ஆக சொல்ல வேறு லெவலாக ஒரு மாதிரி செம்மையாக தான் இருந்தது. குமாப்பட்டிக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் நிறுத்திட்டு இருக்கோம் பிரேக்காக. இது வந்து எந்த இடம்னா இப்போ குமாப்பட்டிக்கு நெருக்கத்தில் வந்து இப்போ நிப்பாட்டியிருக்கோம் 2 கார். இந்த 2 கார் ஆனால் இன்னும் நம்ம போகவே இல்லை. நம்ம பிரேக் தான் நிறைய நம்ம எடுத்துகிட்ருக்கோம். எப்போ போய் எப்போ மணி இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆகுது. போய் சேர்த்துக்கு எப்படியோ ஒரு 7-8க்கு மேலே ஆகிடுங்க. லைட்டு வச்சும் இன்னும் ஆகலை. ஏன்னா வந்து இன்னும் விடியல மறக்க சொல்ல மாட்டேன். குட் மார்னிங் எல்லாருக்கும். காலைல முன்னே வரையும் வாங்க. வீடியோஸ் சூப்பரா கவர் பண்ணி எடுத்துருக்கேன். காலையில உட்காந்து தான் வரீங்க. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, கார்னா 2 கார்னா மாறி தான் உட்காரணும். அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். யாருமே கலந்து இல்ல, எல்லாரும் இங்கே நிச்சு. இல்ல கவனிக்க மாட்டேன். என்ன கொஞ்சம் நேரத்துக்கு இல்ல கவனிக்க மாட்டேன். எல்லாரும் அந்த காருக்கு போயிட்டீங்க. அப்ப இந்த காரு வாங்க. இந்த காரு கூப்பிடுங்க. என்னன்னு ஐயா நெய்யே சைடு வாங்கயா. நெய்யே அந்த சைடு வாங்க. அந்த லாஸ்ட்ல உட்காருங்க. வாங்க நெய்யே பையா. அட்ஜஸ்ட் करो भैया. பாத்திபன் பின்னாடி எப்படியா இருந்தாலும் பின்னாடி தான் வரணும். அப்புறம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் அந்த காரை விடாமல் ஓட்டிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டோம். ஒரு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இதுவிலே வந்து போயிட்டுருந்தோம். யாருமே தூங்கலை. கார் வந்து எக்ஸ்சேஞ்ச் யாரெல்லாம் அந்த காரில் உக்காண்டாங்களோ அவங்களாம் வந்து பாதி பேர் இந்த காருக்கு வந்துட்டாங்க. பட் நான் மட்டும் இதே காரில் மட்டும் இருந்தேன். மற்ற 3 பேர் வந்து அந்த காரில் போயிட்டாங்க. அங்கே இருக்கிற 3 பேர் இந்த காரில் வந்துட்டாங்க. அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு சாங் பாடிக்கிட்டு சாங்கை வந்து போட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்.
எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஒரு வேளை வந்து வழி தவறி போயிட்டோமா, இல்லை இப்போ ஏதாச்சும் தப்பான வழியில் போகிறோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டான வழியில் தான் போகிறோமா, ஏன்னா வந்து பட்ஜெட் ட்ரிப்பு வேறு, பட்ஜெட் வந்து அதிகமாகிடுச்சுன்னா காசு வந்து எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நினப்போடு வந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் எங்கேயுமே வந்த பாரு கிடையாது. பட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த நேம் போர்டு கூமாப்பட்டி ஜஸ்ட் 15 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு வந்தது. இதெல்லாம் நோட் பண்றேன். நீ டாஸ்மார்க் பாக்குறேங்கிற என்னைய பார்த்துட்டு இதை யார் பார்த்தது? மேல அந்த போர்டு ப்ரோ. ஜூம் பண்ணி வண்டி நான் வீடியோ கொஞ்சம் எடுக்கிறேன். கூமாப்பட்டிக்கு ஸ்டேஜ் சீக்கிரம் எங்கடா போட போச்சு? எடுத்தாச்சே, நான் எடுத்துட்டேனே. அப்புறம் என்ன, இந்த போர்டெல்லாம் கண்ணு தெரியாது இவருக்கு. அவ்வளோதான். நம்ம அந்த போர்டை பார்த்துனே அவ்வளோதான், கரெக்டான ரூட்டில் தான்டா வந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வியூ வந்து பார்த்து ரசிச்சு போயிட்டு இருந்தால் நீங்களே கொஞ்சம் பாருங்கள், அந்த செம வியூவில். என்னாச்சு? எரிமலை எடுங்க, எரிமலையா? வியூ நல்லா இருக்கா? வண்டி ஓர விட்டு போட்டோ எடுப்போமா? அனுப்புறேன். என்ன வியூ நல்லா இருக்கு, எடுக்கிறாங்க, போய் பார்ப்போம். ப்ரோ பாரு ப்ரோ, அது ஆப்போசிட்டில் ஒரு செம்ம வியூ காத்துட்ருக்கு. நம்ம பாய்ஸ் ஆக்சுவலாக வந்து ரீல்ஸ்லேயும் ஃபோட்டோஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்ட ஒரு விஷயம் வந்து கூமாப்பட்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கூமாப்பட்டிக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது வந்து சேர்த்துக்கு. ஆப்போசிட்டில் ஒரு செம்மையான வியூ ஒன்று காத்துட்ருக்கு, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கூமாப்பட்டிக்கு இன்னும் வரல, இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் வியூவே வந்து அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. நானும் என்னமோ ஏதோ நினச்சேன், பார்த்தா ஆரம்பத்துலேயே வந்து பயங்கரமாக இருக்குது வியூஸ்லாம். ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, கூமாப்பட்டிங்க எங்க தண்ணி தேன் மாதிரி இனிக்குங்க அப்படின்ட்டு. வியூ நல்லா இருக்குது, இன்னும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். கூமாப்பட்டிக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. 2 கிலோமீட்டர் கூமாப்பட்டி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்கள் கண்ட்ரோல் தான். உங்களை வீடியோ வேணுமா? பார்த்தீங்களா பிளாக்மெயிலா? என்னங்க ரங்கா ஜோக்கா? அடிக்கடி டேரக்டா வந்து 5 ஃபால்ஸ்ல போய் இறங்கிடலாம். விட மாட்டோம், அது மேலே போகிறது. பழைய ஹோட்டல் வெயிட் பண்ணி ரெஸ்ட் போட்டு போயிடுவோமா? ஒரு தூரம் ஓடி வந்துச்சு, அடிக்கல, ஆஃப் பண்ணாம ஓடி வந்துச்சு. பாரு ப்ரோ, இது வில்லேஜு. மாட்டு சாணம் இருக்கும், காட்டு புழுக்கை இருக்கும், பால் இருக்கும். இப்படிதான் அளப்பறைய கூட்டாங்க. ரைட்டு போதும், அவங்க லெஃப்ட்டு போகிறானுங்க. அந்த ஊருக்கு வந்துச்சு, அவ்வளோதான். ஓ கூமாப்பட்டிங்க வந்தாச்சா? இப்போ இங்கேருந்து வெளில போகணும், தென்காசி போகும். இங்கேருந்தே போவோம். அதில் ரைட் எடுத்தோம்ல, நம்ம ரைட் எடுத்தோம்லங்க, அப்படியே மறுபடியும் ரைட் எடுத்தா அங்கே போக வேண்டியதான். திரும்ப வந்து தென்காசி கிட்ட போகணும். இது ஊருக்குள்ள இருக்கானே இது எடுத்தாலும் மெயின்லேயே போயிருப்போம். நம்ம போட்டோ எடுத்தோம்ல, பஜ்ஜி சாப்பிட்டு போகலாம். சொல்ல போடுறாங்க கூமாப்பட்டி பஜ்ஜி மைமிடிக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கும். இந்த ஊரில் நல்லா இருக்கும், இங்கே சாப்பிடலாம். நம்ம பணியாரம் போடுறாங்களா? போண்டா சூப்பர். அதே போண்டா தான் பணியாரம் இனிப்பா இருக்கு. அதானே கிராமத்துல போலிலாம் போட மாட்டாங்க, பேசாம இரு. சாவல பாரு, காலை வேட்டையாடுச்சு. சாவ காலைல வேட்டையாடுது, குளிருக்கு. நீ விட மாட்டேன்னு வீட்டை பாருங்க, சூப்பரா. இங்க போல சியான் ஃபேமஸ் ஃபேன்ஸ் சொல்லையே. சியான் ஃபேன்ஸா? சியான் போட்டோஸா விக்ரமா? விக்ரம் ஃபேன்ஸ் போல இங்க இருக்கிறவங்க. அங்கங்க இங்கெல்லாம் வந்து பைப் செட் மாதிரி வச்சுப்பாங்க. பைப் செட் நடு ரோட்லயே குளிச்சிக்கலாம். ஆமா, பைப் செட் பம்பு செட் மாதிரி வச்சுப்பாங்க நடு ரோட்லயே. இந்த சைடுல எல்லாம் இருக்கும். நடு ரோட்ல இல்ல ப்ரோ, அது எங்க வந்தா அது ஓரமா வச்சிருப்பாங்க. ஓரமாவா? இது வந்து இந்த சின்டெக்ஸ் மாதிரி, சின்டெக்ஸ்ல பைப் லைன் கொடுத்து அப்படியே பெருசா இங்கேயே வந்துரும். அதாவது ஆத்துல இருந்து தண்ணி ஸ்ட்ரைட்டா இங்கேயே வந்துரும். இந்த மாதிரி தண்ணில போய்
பத்தாது. அப்பெல்லாம் கிடை விட்டு அடிக்க கிளம்ப வேண்டியதே. மணி எத்தனை? 7 ஆச்சு. 7. எப்பயும் ரூம் போய் சாப்பிட்டு எல்லாம் பண்ணணும்ல. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா வியூ தாங்க, வியூ தான், அவ்வளோதான். ஃபோட்டோ கிளம்ப சொல்லிடலாம்டா. இந்த ஒரு ஃபோட்டோ சும்மா எடுத்துட்டு கிளம்புவாங்க. தமிழே ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் ரீச் எடுப்பார் பூமாப்பட்டி அப்படின்ட்டு சொல்லி நம்ம வீடியோவில் கிளம்பிடலாம். இல்லை யூட்டன் அடிக்கலாம், அவ்வளோதான். வந்த ரூட்டு தான். சரி பிரச்சனை, அப்போ போகிறோன்னா போவோம். அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடும் பக்கத்தில். ஃபோட்டோ எடுக்கணும், எடுங்க டக்குன்னு. லாக் அன்லாக். படாது படாது படாது. இருக்கு, நானும் உனக்கு கொஞ்சம் முன்னாடி விடுறேன். வண்டிக்காரர் கூட போகிறோம், நீ பயப்படுறீப்பா. முன்னாடி அந்த காரு பக்கத்துலயே இங்க எப்படி அப்படின்னு மழை வரும், பயங்கரமாக போயிடுது. எதுவுமே நிறுத்தத்துக்கு இடம் இல்லையே. இல்லை ஃபஸ்ட்டு எங்கள் ரூட்டு கரெக்டு தானா? எனக்கு புரியல. எதையும் கேட்போம். அவ்வளோதானா பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வேஸ்ட் ஆஃப் டைம். ஒன்றுமே இல்லை, இங்கே மழை தான் பெஞ்சுது. அவன் கிளம்புறதாங்க போகிறோம். ரூட் இங்கிட்டு இருக்குன்னு சொன்னார் தமிழ் ப்ரோ. நிறைய நிறுத்துக்கல, கொஞ்சம் ஓரம் கட்டி. கூமாப்பட்டிக்கு வந்தாச்சு. கூமாப்பட்டியில் இருக்கிற இடத்த சுற்றி காமிச்சாச்சு. அந்த சொல்கிற மாதிரி வியூ தான் இங்கே. ரொம்ப பள்ளமாயிடுச்சா என்ன? பள்ளமாயிடுச்சு. இல்லை, இங்கேருந்து எடுக்கலாம், ஒரு வீல் சப்போர்ட்டில் எடுக்கலாம். லாக் அன்லாக். தென்காசி போடணுமா? இல்லை கூமாப்பட்டி வந்தாச்சு. கூமாப்பட்டி பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட் விட்டுட்டு ரீல்ஸில் போட்டு அவ்வளோ ஐப்பை ஏற்றிட்டு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சீன்லாம் கிடையாது. என்ன ப்ரோ? தானே போகிறேன். ஆமாம், கரெக்டா? ஆமாம், தென்காசியில் பண்ணுறதுக்கு. ஆமாம், குற்றம். ஜஸ்ட் ஒரு வியூ, அவ்வளோதான். இல்லை நீ அருண்ட கேளுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, தென்காசி மாவட்டத்துல தான் குற்றாலம் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரம் தான் மிச்சம். நேரம் தான் தென்காசி தான் போகணும். போகிறேன். அந்த வண்டியை பிக்கப் பண்ணுங்க, வாங்க. இந்த வண்டியை பிக்கப் பண்ணுங்க, வாங்க.